வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மணியின் மாற்றம். ஒரு அழகான கிராமத்துல மணி அப்படின்ற பையன் அவனோட அம்மா அப்பா தாத்தாவோட ஒரு அழகான வீட்ல வாழ்ந்து வந்தான். மணி சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு பொருட்களை தன் நண்பர்களுக்கு கூட பகிர்ந்து விளையாட மாட்டான். தன் நண்பன் யாராவது கால் தவறி கீழே விழுந்தா கூட அவனுக்கு உதவி செய்யாம அவனை பார்த்து சிரிப்பான். மணியோட அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா ஓடி போய் உதவி செய்வாங்க. ஆனா மணிக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை மட்டும் அவங்களால மாத்தவே முடியல. எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் மணி திருந்துறதா இல்ல. மணியுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்க தன்னோட பையன் ஒரு மனிதாபிமானமே இல்லாத மனுஷனா வளர்ந்துடுவானோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. தாத்தாவும் தன்னோட பங்குக்கு எவ்வளவோ அறிவுரையெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனா மணி மட்டும் மாறவே இல்லை. தாத்தா மணிய பத்தி யோசிச்சுக்கிட்டே தன்னோட தோட்டத்துல நடைப்பயிற்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. யோசனை வந்தவுடனே தாத்தா வீட்டுக்கு போய் மணி கிட்ட பேசினாரு. மணி, நீ என் கூட தோட்டத்துக்கு வர்றியா? உனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு சோதிச்சு பார்க்கலாம். சரி தாத்தா, இப்பவே வர்றேன். எனக்கும் தனியா விளையாடி ரொம்ப போர் அடிக்குது. நீ ஏன் தனியா விளையாடுற? உன் நண்பர்களோட சேர்ந்து விளையாட வேண்டியது தானே? நல்லா பொழுது போகுமே. அட போங்க தாத்தா, எனக்கு தான் நிறைய நண்பர்களே இல்லையே. 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் என் கூட விளையாட வந்தா என்னோட பொருட்களை எல்லாம் எடுத்து விளையாடுறாங்க. உடைச்சிட்டா என்ன பண்றது? அதனாலதான் நான் யார் கூடயும் சேர்ந்து விளையாடுறது இல்ல. சரி, வா தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யோசனைய செயல்படுத்துறதுக்காக தாத்தா மணிய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. தோட்டத்துக்கு போனதும் தாத்தா மணி கிட்ட ஒரு சின்ன செடிய காட்டி இப்படி சொன்னாரு. என்ன மணி, உன்னோட பலத்தை சோதிச்சு பாத்துடலாமா? இந்த சின்ன செடிய பிடுங்கி கீழே போடு பார்க்கலாம். தாத்தா சொன்னதும் மணி ரொம்ப சுலபமா அந்த செடிய பிடுங்கி கீழே போட்டுட்டான். அடுத்ததா தாத்தா கொஞ்சம் பெரிய செடிய காட்டி அதையும் பிடுங்க சொன்னாரு. மணியும் அந்த செடியையும் ரொம்ப சுலபமாவே பிடுங்கி கீழே போட்டுட்டான். மூணாவதா இன்னும் கொஞ்சம் பெரிய செடிய பிடுங்க சொன்னாரு. மணிக்கு அந்த செடிய பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் தாத்தா தன்னை கோழைன்னு சொல்லிடுவாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட சக்தியெல்லாம் சேர்த்து ஒரு வழியா அந்த செடிய பிடுங்கிட்டான். நாலாவதா தாத்தா மணிய ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் இப்படி சொன்னாரு. மணி, இதுதான் நான் உனக்கு வைக்கிற கடைசி சோதனை. இந்த மரத்தை மட்டும் பிடுங்கி கீழே போட்டுட்ட, நீதான் பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். மரத்தை தன்னால பிடுங்க முடியாதுன்னு மணிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தாத்தா சொன்னதுக்காக எல்லா சக்தியையும் ஒன்னு சேர்த்து முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனா அவனால மரத்தை அசைக்க கூட முடியல. மணி தன் தோல்விய ஒத்துக்கிட்டான். தான் பலசாலி கிடையாது அப்படின்னு தாத்தா கிட்ட சொன்னான். அதுக்கு தாத்தா இப்படி சொன்னாரு.
நீ பலசாலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உன்னை இத செய்ய சொல்லல. இந்த நிகழ்வு மூலமா நீ ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கணும். செடி சின்னதா இருக்கும்போது எவ்வளவு சுலபமா அதை பிடுங்க முடியுதுன்னு பாத்தியா? ஆனா அதுவே பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால அதை அசைக்க கூட முடியல. அதே மாதிரிதான் மனிதர்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே தன்னோட தவற திருத்திக்கிட்டாதான் உண்டு. வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தான் செய்யறது தவறுன்னு உணர்ந்தாலும் அவங்களால அந்த தப்ப திருத்திக்கவே முடியாது. உன்னோட பெற்றோர்கள் அறிவுரை சொல்றது உன்னோட நன்மைக்காகத்தான். அதை கேட்டு இப்பவே உன்னோட தவறுகளை திருத்திக்கணும். வளர்ந்து பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் தவறுகளை நினைச்சாலும் திருத்திக்க முடியாது அப்படின்னு தாத்தா சொன்னதும் மணி தன்னோட தவற உணர்ந்துட்டான். அன்னையில இருந்து தன் நண்பர்களுக்கு தன்னோட பொருட்களை பகிர்ந்து விளையாட ஆரம்பிச்சான். தன் பெற்றோர்களுக்கு வீட்ல சின்ன சின்ன உதவிகள் செய்யறது, தன் நண்பர்களுக்கு பாடத்துல சந்தேகம் சொல்லி கொடுக்கறதுன்னு மணி ரொம்பவே மாறிட்டான். மணியோட இந்த மாற்றத்தால அவனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பையன்னு பேர் எடுத்தான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளை மத்தவங்க சுட்டி காட்டும் போது நம்ம அதை உடனே திருத்திக்கணும். சரி குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு நீதி கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching.